நம்ம முதல்வர் சார் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில எப்படி கட்சிக்கிறாரு பாத்தீங்கல்ல எப்படி ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சு ஆட்டம் ஆடிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான் பேசினாரா. முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. டைலாக்கு என்ன சார் முதல்வர் சார் பேசினதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டீங்களா? உங்க பெண் நிர்வாகி உங்களை பத்தி உங்க கட்சியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அதையும் கொஞ்சம் பாருங்க சார். வணக்கம். நான் 1997 இருந்து தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். எனக்கு ஒரு மே 3ஆம் தேதி பாலா என்பவர் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் நான் நம்பி போனேன். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து பேண்டை கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு, நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. தூத்துக்குடியில இந்த பெண் 7 வருஷமா மக்கள் அந்த ரசிகர் மன்றமாக இருக்கும் போதுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, கட்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட சேர்ந்து டிவிகே கட்சிக்கு கட்சி வேலை செஞ்சு வெற்றி பெற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கட்சி நிர்வாகிங்க 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து 2 பேரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அவங்க கட்சி நிர்வாகிங்க. இந்த விஷயம் வைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணனுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சே இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இப்ப நடந்து 1 மாசம் ஆகுது சார். ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடந்தது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த அம்மா பாதிக்கப்பட்டு எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்டாங்க. தலைமைச் செயலகத்துக்கும் இந்த தகவலை சொல்லிட்டாங்க, தெரிவிப்படுத்திட்டாங்க. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்ல. குற்றவாளி வைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் ஜாலியா வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா எம்எல்ஏ போர்வையில சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன சொன்னீங்க? வெற்றி பெற்றுட்டோம் என்று சொல்லி ஆட்டம் ஆடிராதீங்கன்னு சொன்னீங்கல்ல. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல? சும்மா அப்போ மேடையில பேசுறதுலாம் சும்மா பொய் பேசி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக அப்படி பேசுனீங்களா? செயல்படுத்துறதுக்காக இல்லையா? அந்த பெண் நிர்வாகி கதறாங்க, என்னைய விபச்சாரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேலியும் கிண்டலும் கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. உங்க காதுல அது கேட்கலையா சார்? முதல்வர் சார் உங்களுடைய நிர்வாகி தானே, உங்களுடைய நிர்வாகியவே உங்களால காப்பாற்ற முடியல, அந்த எம்எல்ஏக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. எதுக்கு சார் இப்படி வீரவசனம் மேடைக்கு மேல பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதோ சிங்கப்பெண் படையில நீங்க எந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு உங்க நிர்வாகியை காப்பாற்ற முடிஞ்சதா உங்களால? அட்லீஸ்ட் தண்டனையாவது அந்த எம்எல்ஏக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? இது வரைக்கும் ஒருத்தரை கைது பண்ணல, அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு ஒரு விசாரணை கூட வைக்கல. இதுதான் உங்க நியாயமா? என்ன மக்களே, இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. இந்த பேச்சு நம்பித்தானே ஓட்டு போட்டீங்க, ஏமாந்தீங்க நீங்க. நான் உண்மையிலேயே விஜய் சாரை நான் குறை சொல்ல போறதில்ல. இந்த விஷயத்துல தப்பெல்லாம் மக்கள் மேலதான் இருக்கு. ஏன்னா அவரு இப்ப மட்டும் அப்படி பேசல, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இப்படிதான் பேச்சு ஒண்ணும் செயல் ஒண்ணுமா தான் இருக்கிறார். அவர் கட்சி நிர்வாகியவே பாக்ஸருங்க அந்த பாதுகாவலர்கள் ஏர்ல அடிச்சு தூக்கி எரிஞ்சாங்க அவங்க கட்சி ரசிகரை. அது விஜய் சார் முன்னாடியே தான் நடந்தது. எதுவுமே கண்டிக்கவே இல்லையே அவங்க கட்சி. தூத்துக்குடி அஜிதா ஆக்குனல கார் ஏத்தி கொள்ள முயன்றாரு விஜய் சார், யாரும் கேட்கலையே. என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டாரு உங்க கட்சி நிர்வாகிக்கு? அவருக்கு ஓட்டு போடணும்ன்றதுக்கு எந்த இடத்துல உண்மையும் நேர்மையும் பேச்சும் செயலமா ஒன்னாக செயல்பட்டாரு? அவரை பார்க்க வந்த பசங்க அடிபட்டு விழுந்து இறந்து போனாங்களே, அப்ப ஏதாவது அவருடைய அந்த மனிதாபித்தன்மைய வெளிப்படுத்தினாரா? அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு ஏதாவது ஆலோசனையை வழங்கினாரா? அவரு
அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஒரே மாதிரி தான் இருக்காரு. சரிங்களா? அவர் வந்து பேச்சு ஒண்ணும் செயல் ஒண்ணுங்கிறது தான் அவருடைய கேரக்டரா இருக்குது. அப்போ நம்பி அவருக்கு வாக்கு செலுத்தணும் என்பதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் கூட அவர் இது வரைக்கும் வெளிப்படுத்தல. ஆனாலும் இந்த மாதிரி பேச்சை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டது யாரு? மக்கள் தான். இப்பவும் இந்த பதவியேற்பு விழாவிலையும் ஒரே ஒரு பவர் செக்டர் தான் இருக்குது. ஒரு பைசா மக்கள் காசை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் அடிச்சாரு. யார வச்சுக்கிட்டு? ஆதவ அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு. ஆதவ அர்ஜுனா யாரு? லாட்டரி. இந்த பெண் நிர்வாகி கூட பேசும்போது சொன்னாங்க, லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்கு கமிஷன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருக்கிறாரு. இப்போ கஞ்சா, சர்வதேச கஞ்சா கடத்தல் வழக்குல சிக்கி இருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு தான் இவர் ஊழலை ஒழிக்க போறாரா? அப்புறம் இவர் என்ன பண்ணாரு? சோஃபா மாடல் ஆட்சி நடத்தினார்ல, குதிரை பேரம் பேசி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினார்ல. ஒரு எம்எல்ஏவுக்கு 25 கோடி, ஒவ்வொருத்தருக்கும் 25 கோடி கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இவர் வந்து நேர்மையானவரா? இவர் வந்து மக்கள் பணத்தை தொட மாட்டேன் அப்படின்னு வரா? இவர் என்னென்னலாம் சொல்லி வந்தாரோ அத்தனையும் ஊழலா தான் நிக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னாரு, இப்ப 20 ரூபாய் வாங்குறாங்க. அரிசி மூட்டைக்கு 40 ரூபாய்னாங்க, அதையும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலயும் லஞ்ச லாவண்யம் தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் பேச்சை நம்பி ஏமாந்தி வாக்களிச்சது மக்கள் தான். இந்த ஒரு பெண்மணி மட்டும் பாதிக்கப்படல கூட்டு பலாத்காரத்துல. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அங்க ஒரு பெண்மணியும் இந்த மாதிரி அந்த சக மாவட்ட செயலாளரால பாதிக்கப்பட்டு அவங்களே எஸ்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இவர் வந்துட்டு மேடையில மட்டும் வீராவசனம் யாராவது எழுதி கொடுக்கறதா அதுக்கு பொருள் தெரிஞ்சு படிக்கிறாரா தெரியாம படிக்கிறாரா நமக்கு தெரியாது. ஆனா வசனம் மட்டும் பேசுவாரு. இதுதான் இவரோட வேலை.